இயேசு கிறிஸ்துவின் இடையினேற்ற இந்த நாமத்தில் இந்த காலை நேரத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துவதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் தாமே இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாள் மிகவும் முக்கியமான ஒரு நாள். உலக போதைப் பொருள் எதிர்ப்பு தினம், சர்வதேச சித்திரவதை எதிர்ப்பு தினம். இப்படி இரண்டு நிகழ்வுகளை கொண்டது இந்த நாள். உலக அளவில் போதைப் பொருட்களினால் இன்று அநேக குடும்பங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது. கல்வி பயின்று கொண்டிருக்கின்ற பிள்ளைகள் கூட போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி பல குடும்பங்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறது. 12-13 வயதான பிள்ளைகள் கூட போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி இருக்கிறார்கள். படிக்க வேண்டிய பருவத்தில் தங்கள் வாழ்வை இழந்து கொண்டு நிற்கிற எத்தனையோ பிள்ளைகள். உலக அளவில் போதைப் பொருட்கள் தடை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டுக் கொண்டிருந்தாலும் இன்று மறைமுகமாகவும் நேரடியாகவும் விற்பனை செய்து கொண்டிருக்கிறதை, பயன்பாட்டிற்கு விட்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. பரவலாக எல்லாரிடத்திலும் இன்று போதைப் பொருட்கள் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அதே போன்று சித்திரவதை செய்யப்படுகிற எத்தனை பேர், சிறு பிள்ளைகள் காசுக்காக விற்று போடப்படுவதும், அவர்களை கொண்டு ஆதாயம் தேடி அவர்களை ஊனப்படுத்தி பிச்சை எடுக்க வைத்து பணம் சம்பாதிக்கிற கும்பல் இன்று அதிகமாகி கொண்டிருக்கிறது. இரண்டு நிகழ்வு அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று உலக போதைப் பொருள் எதிர்ப்பு தினம், இன்னொன்று சித்திரவதை எதிர்ப்பு தினம். இந்த இரண்டுமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது என்றே நான் சொல்ல முடியும். போதைக்கு அடிமையாகி பெற்றோரை சித்திரவதை செய்வது, மனைவியை சித்திரவதை செய்வது, சொந்த பிள்ளைகளை சித்திரவதை செய்வது, இப்படி தங்களையே கெடுத்துக் கொண்டிருக்கிற குடும்பங்கள், எத்தனையோ குடும்பங்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறது. இதிலிருந்து வெளியே வர முடியவில்லை. பொருளாதாரம் கைக்குள் நிற்கவில்லை. கிடைக்கிற வருமானம் எல்லாவற்றையும் குடித்து குடித்தே தீர்த்து விடுகின்ற எத்தனையோ குடும்பங்கள். சாராயத்தை மட்டும் நாம் போதை என்று சொல்ல முடியாது. போதை பொருட்கள் இன்று அதிகமாய் பயன்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக மருத்துவத்துறைக்கு பயன்படுத்த வேண்டிய மருந்துகளை போதைக்காக பயன்படுத்துகிற இளைஞர்கள் இருக்கிறார்கள். போதையிலே சிக்குண்டு இருசக்கர வாகனத்தை ஓட்டி மரணத்தை தழுவின எத்தனையோ வாலிபர்கள். எனக்கு அன்பானவர்களே, இன்று இந்த உலகம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது என்று நமக்கே தெரியவில்லை. ஒரு முறை ஒரு வாலிபனோடு பேசிக் கொண்டிருந்த பொழுது அந்த வாலிபன் சொன்ன வார்த்தை என்னை தூக்கி வாரி போட்டது. அவன் என்னோடு பேசுகின்ற பொழுது சொன்னான், அண்ணா, என்னுடைய சிறு வயதில் இருந்து ஒரு குறிப்பிட்ட வயது வரையிலும் நான் போதைப் பொருட்களை பயன்படுத்தினதும் கிடையாது. அந்த போதைப் பொருட்களை பார்த்தால் வெறுப்பு தான் எனக்கு வரும். ஒரு முறை நண்பர்களோடு சேர்ந்து சுற்றுலா சென்றோம். மதுபானத்திற்காக என்னை வற்புறுத்தினார்கள். நான் சொன்னேன், எனக்கு இந்த பழக்கம் இல்லை, நான் தொட மாட்டேன். என்னுடைய நண்பர்கள் என்னிடத்தில் பந்தயம் வைத்தார்கள், ஒரு நாளாவது நாங்கள் குடிக்க வைப்போம். ஆனால் நான் விடாப்பிடியாய் உங்களால் முடிந்தால் பாருங்கள் என்று சொல்லிவிட்டேன். ஒரு முறை குறிப்பிட்ட ஒரு இடத்தில் கோவில் திருவிழா ஒன்று நடைபெற்றது. நண்பர்களாய் சேர்ந்து அங்கே சென்றோம்.
நாங்கள் கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி குடித்துக் கொண்டிருந்தோம். அப்பொழுது என் நண்பன் கையில் இருந்த ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டிலை கொடுத்து குடி என்றான். நானும் பேசாமல் வாங்கி குடித்தேன். ஆனால் அதற்குள் மதுபானத்தை கலக்கி வைத்திருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியாது. வேண்டுமென்றே கலக்கி வைத்திருந்தார்கள். வாங்கி குடித்தேன். போதை தலைக்கு இருந்தது. அப்படியே அந்த இடத்திலே விழுந்தேன். என்னை அப்படியே ஒரு ஓரமாய் படுக்க வைத்து விட்டு சென்று விட்டார்கள். போதை தெளிந்து கண் விழித்து பார்த்த பொழுது அடுத்த நாள் காலை ஆகிவிட்டது. நான் வீட்டுக்கு செல்வதற்குள்ளாக எல்லாரிடத்திலும் இந்த தகவல் பறந்தது. நான் குடித்து விட்டு போதையில் விழுந்து விட்டேன் என்ற தகவல் பறந்தது. எல்லாரும் என்னை கேவலமாய் பார்க்க ஆரம்பித்தார்கள். தலைகுனிந்து நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. அன்றிலிருந்து நான் செய்யாத தவறுக்காய் வெட்கத்தை அனுபவித்த நான் குடித்தால் என்ன என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை குடித்தேன். இப்படி ஒரு சில நாட்கள் குடிக்க ஆரம்பித்தேன். இன்று மதுபானம் இல்லாமல் என்னால் வாழ முடியவில்லை. முழு நேர குடிகாரனாய் மாற்றினது என்னுடைய நண்பர்கள் என்று சொல்லி அழ ஆரம்பித்தான். எனக்கு அன்பானவர்களே, ஒரு நேர போதைக்காக இன்று கொலை செய்யும் அளவிலே மக்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். மதுவை ஒழிப்போம் என்று அரசாங்கம் சொல்லிவிட்டு அதே மதுவை அரசாங்கம் வியாபாரம் செய்கிறது. திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது என்று சொல்வார்கள். நாமாய் திருந்தாவிட்டால் போதையை ஒழிக்க முடியாது. மற்றவர்களின் மீதோ அரசாங்கத்தின் மீதோ பழி சொல்லுவதை விட ஒவ்வொரு தனி மனிதனும் இனி இப்படிப்பட்ட போதை எனக்கு தேவையில்லை என்ற ஒரு தீர்மானத்தை எடுத்தால் இந்த நாடு முன்னேறும், மக்கள் முன்னேறுவார்கள். போதை இல்லாத ஒரு இந்திய தேசத்தை கொண்டு வர முடியும். இதோடு கூட சித்திரவதை என்ற ஒரு பெரிய ஆபத்திற்குள் இன்றைய உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது. மற்றவர்களை சித்திரவதை செய்வது, இந்த மனதாலும் சரி உடலாலும் சரி, எதுவானாலும் அது தவறு. பரிசுத்த வேதாகமத்தில் ஏசாயா தீர்க்கன் எழுதுகின்ற பொழுது 5வது அதிகாரம் 11வது வசனத்திலே, சாராயத்தை நாடி அதிகாலமே எழுந்து மதுபானம் தங்களை சூடாக்கும்படி தரித்திருந்து இருட்டு போகும் அளவும் குடித்துக் கொண்டு இருக்கிறவர்களுக்கு ஐயோ. ஆம், மதுபானத்தை நாடுகிறவர்களுக்கு கேடு என்று திருமறை கற்றுக் கொடுக்கிறது. நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? மதுபானத்தை தேடி அலைகிறோமா? இல்லை, ஆண்டவர் தந்த இந்த வாழ்வை மகிழ்ச்சியோடும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் விதத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? என கண்பானவர்களை, மதுபானத்தை தேடி வாழ்க்கையை அழித்து விடாதபடி இன்றைய ஒரு தீர்மானத்தை எடுப்போம். நான் என்னை இப்படிப்பட்ட கேடு உண்டாக்குகின்ற பொருளை தொடமாட்டேன் என்ற ஒரு தீர்மானத்தை எடுப்போம். போதை இல்லாத ஒரு தேசத்தை உருவாக்குவோம். குறிப்பாக போதை இல்லாத ஒரு இளம் சமூகத்தை உருவாக்குவோம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாளை எதிர்பார்ப்போம். போதை இல்லாத ஒரு தேசத்திலே மகிழ்ச்சியோடு வாழ்வோம். ஆண்டவர் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை நேரத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்று உலக போதை எதிர்ப்பு தினமாகவும் சர்வதேச சித்திரவதை எதிர்ப்பு தினமாகவும் இந்த நாளை நாங்கள் அனுசரிப்பதற்கு ஆண்டவர் தந்த தயவிற்காய், கிருபைக்காய், இரக்கத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ குடும்பங்கள் போதையினால் அழிந்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ குடும்பத்தின் பெற்றோரை இழந்திருக்கின்ற பிள்ளைகள், பிள்ளைகளை இழந்திருக்கின்ற பெற்றோர், கணவனை இழந்திருக்கின்ற மனைவி, இப்படியாக குடும்பங்கள் சிதைந்து கொண்டிருப்பதை கர்த்தர் காண்கிறேன்.
ஒவ்வொரு தனி மனிதனும் தங்களுக்குள் தீர்மானம் எடுத்துக்கொண்டு இனி நான் போதையை தொடுவதில்லை என்ற தீர்மானத்தோடு முன்னேறி சொல்ல கர்த்தர் கிருபை செய்யும். போதை இல்லாத ஒரு இந்திய தேசம், போதை இல்லாத ஒரு இளம் சமுதாயத்தை ஆண்டவரே நாங்கள் கண்டுகொள்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்கிறார்கள். குறைவுகளை ஆண்டவர் நிறைவாக்கி தாரும். இந்த நாள் முழுவதும் ஆண்டவருடைய பிரசனம் எங்களோடு கூட இருக்கட்டும். நாங்கள் சொல்லும் இடமெல்லாம் உம்முடைய பாதுகாவல் கூட இருக்கட்டும். நீரே எல்லாவற்றையும் காண்கிறவர். நாங்கள் உமக்குள் பலன் கொண்டு முன்னேறி சொல்ல கர்த்தர் கிருபை செய்யும். எங்களை உம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டுகிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் என மிகவும் அன்பானவர்களே, இந்த காலை நேரத்தில் ஒரு வீசிக்கூட உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். நம் அனைவரும் ஒரு தீர்மானத்தை எடுத்து இனி போதையே நான் தொடுவதில்லை என்ற ஒரு புதிய இலக்கோடு முன்னேறி செல்வதற்கு நம் முயற்சி செய்வோம். ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களுடைய தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கான பலனை தருவாராக. அனைவரையும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த காலை நேரத்தில் ஒரு வீசிக்கூட நான் வாழ்த்துகிறேன். மீண்டும் அடுத்த காணொளியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையிலும் ஆண்டவருடைய வழிநடத்தல் பாதுகாவல் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.